கனி சேனல் பீப்புள், நம்மளோட வரலட்சுமி அண்ட் நிக்கோலஸ் இவங்க 2 பேருக்குமே நாளைக்கு திருமணம் தாய்லாண்டில் நடக்க போகுது காலையில் அப்படின்ற விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் எல்லாமே சூப்பர் டூப்பராக போயிட்டுருக்கு. ஹல்தி ஃபங்க்ஷன் இப்போ தான் ரீசெண்டாக நடத்தி முடிச்சிருக்காங்க. அதுக்கான ஃபோட்டோஸ் வீடியோஸ் தான் சொல்லி சோஷியல் மீடியாவில் மாப்பிள்ளையை வரவேற்கிறதா இருக்கட்டும், பொண்ணை வரவேற்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து என் கூட டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், இந்த விஷயங்கள்லாம் செம சூப்பராக பண்ணி வீடியோஸ் எடுத்து சோஷியல் மீடியா ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வரலட்சுமியோட ஹஸ்பண்ட், அதாவது ஃப்யூச்சர் ஹஸ்பண்டான நிக்கோலஸ் அவர்கள் வரலட்சுமிக்காக புடவைகள்லாம் வந்து நான் தான் எடுத்து கொடுப்பேன். ஸோ அதுவும் மட்டும் இல்லாமல் அந்த புடவைகள் எல்லாமே தங்கத்தால் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாராம். அதை கேட்கும்போது சரத்குமார் சார், ஐயோ இதெல்லாம் முடியவே முடியாதுங்க, புடவைலாம் நாங்களே எடுத்து கொடுக்குறோம், உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்னு சொல்லுங்கள், எங்கள் பொண்ணுக்கு நாங்கள் எடுத்து தரோம், நீங்களாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆஹா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் தான் பண்ணுவேன் என் ஃப்யூச்சர் ஒய்ஃபுக்குன்னு சொல்லி நிக்கோலஸ் இப்போ வந்து ஒரு கட்டால் நிற்கிறாராம். ஸோ என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் பேசி கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புறேன். வாங்க பண்ணிக்கலாம். முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிக்கோலஸ் பொறுத்த வரைக்கும் பயங்கரமான ஒரு தொழிலதிபர் அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட வந்து பணத்துக்கு எந்த வகையிலுமே வந்து குறைச்சல் இல்லாத ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் நம்ம வரலட்சுமியோட ஃபேமிலியுமே அப்படி தான். ஏன்னா ஃபேமஸாக வந்து சினிமாவில் காலங்காலமாக இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களுமே நடித்து பயங்கர ஃபேமஸாக இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் இவங்க 2 பேருக்கும் வந்து லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ மேரேஜ் அப்படின்ற விஷயங்கள் நாளைக்கு தாய்லாண்டில் மேரேஜ் அப்படின்ற மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட நிக்கோலஸ் அவர்கள் வரலட்சுமிக்கு கிட்டத்தட்ட வந்து தங்கத்தால் ஆன சாரீ தான் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்களாம். ஏன்னா தங்கம்னா அப்படியே மொத்தமாக தங்கமே கிடையாது, அதில் யூஸ் பண்ணிக்க ஒரு த்ரெட்லாம் வந்து தங்கத்தால் செஞ்சுருக்க புடவைகள். ஸோ அது வந்து கல்யாண புடவை அப்படின்னும் போது அது ரொம்பவே சர்ப்ரைஸாக, அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே மெமரபுளாக இருக்கணும். அது கண்டிப்பாக கடைசி வரைக்கும் அவங்க வச்சிருக்க போகிறாங்க. எதுக்காலத்துக்கும் அது தூக்கி போட போகிறது இல்லை, அது வேஸ்ட் ஆக போகிறதும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த புடவை தங்கத்தால் இருக்கணும், அதை நான் தான் அவளுக்கு கொடுத்துருக்கணும், அந்த புடவை தான் அவள் கட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட நிக்கோலஸ் அவர்கள் இப்போ சொல்லியிருக்காராம். அதை பார்த்து சரத்குமார் இல்லை செலவுலாம் ரொம்பவே அதிகம், ஸோ அதை நாங்களே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் இருந்தாலும் கூட அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இல்லை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நிக்கோலஸ் அவர்கள் இப்போ ஏற்று பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லிட்டு இருந்துக்கிறாங்க. ஸோ நாளைக்கு அந்த புடவை என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். கிட்டத்தட்ட வந்து பார்க்கும்போது செம ஷாக்காக இருக்க போது, ஏன்னா தங்கத்தாலான புடவையில் வந்து வரலட்சுமியை வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு போங்க. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸோட டைட்டில் வினரான, அதுவும் தமிழ் பிக் பாஸோட டைட்டில் வினரான நம்மளோட அர்ச்சனா அவர்கள் கிட்டத்தட்ட வந்து சோஷியல் மீடியாவில் வந்து அவங்க வந்து இப்போது ஆன்லைனில் செம்ம ஆக்டிவாக இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்க ஃபேமிலிஸ்குள்ளே என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் ப்ரொமோஷன்ஸ் என்ன போயிட்டுருக்கு, மூவிஸ் என்ன போயிட்டுருக்கு, லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய அப்டேட்ஸ்லாம் வந்து இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் ரீசெண்டாக அர்ச்சனா வந்து கார் வாங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ஸோ அவங்க குடும்பத்தோடு போய் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷோரூமில் ஒரு கார் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டு, இது எல்லாமே வந்து மக்கள் உங்களின் ஆதரவின் அடிப்படையில் தான் அப்படின்னு போட்டு அவங்களுக்கு எல்லாருக்குமே லவ் யூ சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்த்து ஃபேன்ஸ் எல்லாருமே செம ஹாப்பி நீங்கள் வந்து செட்டில் ஆனது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸை மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் மறக்காமல் அவங்களுக்கு விஷயம் தெரிவிச்சிருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கைஸ், பை.